திவாலிக்கு முன்னாடி கிச்சன் பயங்கர பிஸியா இருந்துச்சு. ஷாப்ஸ்ல க்ரௌட் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கஸ்டமர் சேல்ஸ் போயிட்டு இருந்தது. கிச்சனும் அதுக்கு ஏத்த மாதிரி பயங்கர பிஸியா போயிட்டு இருந்தது. வெளி ஆர்டர்ஸ், கெஃபே ஆர்டர்ஸ் அண்ட் நம்ம ஷாப்ஸுக்கு ஏகப்பட்ட கேக்ஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நம்மளோட ட்ரெஸ்லெச்சஸ் பர்த்டே கேக்லாம் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் அண்ட் சூப்பர் டூப்பர் ஹிட். நிறைய பேர் தீபாவளிக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட டீமும் சரி நானும் சரி பயங்கர ஒர்க் பண்ணி ரொம்ப ட்ரைன் அவுட் ஆயிட்டோம். திவாலி முடிஞ்சு பேக் டு ஃபார்ம் ஆகிறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. நாளைக்கு தான் நம்ம லக்ஷ்மி மில்ஸ் ஷாப் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ ஃபன் மால் அண்ட் சிங்காநல்லூர் பிரான்ச் அவைலபிளா இருக்கு. அண்ட் நம்மளோட நியூ லான்ச் ஆன பர்த்டே கேக் ட்ரெஸ்லெச்சஸ்லாம் இப்போ 1/4 kg நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெனிலா, ரோஸ் மில்க், பிஸ்தாச்சு, பிஸ்காஃப்னு ஏகப்பட்ட ஃபிளேவர்ஸ்ல நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ திராமிசு அண்ட் மட்டில்டால நம்ம பர்த்டே கேக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் நீங்க இப்போ பாக்குறது 1/2 kg ரோஸ் மில்க் ட்ரெஸ்லெச்சஸ். இது கூட 250 ml மில்க்கும் உங்களுக்கு கூடவே வந்துடும். லக்ஷ்மி மில்ஸோட பிரான்ச் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ஸ்டாக் அப் ஆகி ரெடி ஆயிடுச்சு டிஸ்பேச் பண்ணி போறதுக்கு. ஃபன் மால் பிரான்ச் அண்ட் சிங்காநல்லூருக்கு ஆல்ரெடி கேக்ஸ்ல டிஸ்பேச் ஆயிருச்சு. ஸோ இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் லக்ஷ்மி மில்ஸ்க்காக மட்டும் 6 பாக்ஸ் மட்டில்டா அண்ட் 2 பாக்ஸ் சாக்லேட் ட்ரஃபிள் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்த ஃபன் மால் பிரான்ச்ல இருந்து கால் வருது, ப்ரௌனி தீந்து போச்சுன்னு. அசிஸ்டன்ஸும் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சரி நம்ம தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு கடகடன் 1 hourல கம்ப்ளீட்டா பேக் பண்ணி கூல் டவுன் பண்ணி பேக் பண்ணி கொடுத்து அமிச்சிட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா எங்க ரெஸ்ட் எடுக்கிறது, க்ளோசிங் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மில்ஸுக்கு ஒரு விசிட் போட்டிருந்தேன். எல்லாருமே தீபாவளி ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா எல்லாரோட மூடுமே செம்ம ஹாப்பியா இருந்தது. அன்னைக்கு நிறைய ஃபேமிலி கஸ்டமர்ஸ் மீட் பண்ணியிருந்தேன். எல்லாருமே தீபாவளி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ யூடியூப் வீடியோ பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது.